வீடியோவோட ஸ்டார்ட்லேயே ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன ஆப்ரேஷன் கண்ணில் ஒரு வாரத்துக்கு லைட் வந்து டைரெக்டாக கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ் கண்ணாடி போட்டு தான் அடுத்த ஒரு வாரத்துக்கு வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சாரி ஃபார் தேட். இந்த வீடியோ யாருடையது அப்படின்னா ராகுலுடையது. ராகுலுக்கு அவருடைய நண்பன் அபிநந்தன் திடீர்னு ஒரு நாள் 2 வருஷம் கழிச்சு, எக்ஸாக்டாக சொல்லணும்னா வீடியோ கால் பண்ணுறாருங்க. ஏன் இவன் 2 வருஷமாக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் இன்றைக்கி வந்து ஃபோன் பண்ணுறானே அப்படின்ற ஒரு கோவத்தில் ஃபஸ்ட்டு அந்த காலை எடுக்கல. 2வது வாட்டி திரும்பியும் கால் பண்ணுறாரு, எடுக்கல. 3வது வாட்டியும் கால் பண்ணுறாரு. என்னமோ ஒரு பிரச்சனை போல இருக்கே அப்படின்னு சொல்லி ராகுலுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அந்த வீடியோ காலை அட்டன் பண்ணுறாரு. அபிநந்தன் பயத்தில் இங்கே பாரா அப்படின்ற. என்னடா ஆச்சு காட்டுறா அப்படின்னா, அவருடைய ஃப்ளாட்டில் வந்து ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கு. செவுத்து ஓரமாக அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கு. முடியெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே செவுத்தில் போய் அந்த பொண்ணு தன்னுடைய தலையை டமால் டமால் அடிச்சுக்குது. அங்கேருந்து இன்னொரு செவுத்துக்கு ஓடுது, அங்கே போய் டமால் டமால் அடிச்சுக்குது. அதுக்கப்புறம் செவுத்து மேலே அப்படியே ஏறி நடக்க ஆரம்பிக்குது. இந்த எல்லா விஷுவல்ஸையும் அபிநந்தன் ராகுலுக்கு காட்டுறாருங்க. ராகுல் பயத்தோட உச்சகட்டத்தில், உடனடியாக நீ அங்கிருந்து வெளியே கிளம்புடா, நான் வரேன், நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணுறேன், வா 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 வெளியே கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாருங்க. யார் இந்த ராகுல்? யார் இந்த அபிநந்தன்? யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எபிசோட் 711 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா ஸ்டோரிஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு ராகுல் அப்படின்ற ஒரு நேயர் ஷேர் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கும் அவருடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ராகுல் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்தவருங்க. அவர் அங்கே இருந்து சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் ஒரு சீனியர் மேனேஜர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்டு வந்து அபிநந்தன். இந்த 2 பேரும் ஜாலியாக வெளியே சுற்றுறது, ஃபன் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஃப்ளாட்மேட்ஸ் தான், ஒரே ஃப்ளாட்டில் தான் வந்து தங்கி இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய ஃப்ளாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஆசைலாம் கிடையாதுங்க. பட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி அப்படின்னு சொல்லி ராகுல் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அபிநந்தன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த 4 பேராக கேங்கு சேரும்போது ரொம்பவும் ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, 4 பேரும் ஒரு தனியாக ஃப்ளாட் எடுத்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அஞ்சலி மட்டும் ஒத்துக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், அஞ்சலி வந்து ரொம்பவும் கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியிலேருந்து வரவங்க. இல்லை இதுக்கெல்லாம் நமக்கு செட் ஆகாது, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க. அதோட எனக்கு வந்து புதுசாக ஒரு இடத்துல போய் அடாப்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அஞ்சலிக்கு சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபீல் பண்ணுவாங்களாம். அந்த ப்ரெசன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். அதனாலேயே பயந்துக்கிட்டு நான் வேறு எந்த ஒரு இடத்துக்கும் போக மாட்டேன், தெரியாத இடங்களுக்குள்ளே நான் நுழையவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து பேசி சமாளித்து, சரி ஓகே நாங்கள் 3 பேரும் இருக்கிறோம்ல, எங்கள் கூட வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன், நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஃப்ளாட்டில் இருக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், நானும் ராகுலும் ஒரு ரூமில் இருக்க மாட்டோம், அதே மாதிரி பிரியாவும் அபிநந்தனும் ஒரு ரூமில் இருக்கக்கூடாது. அந்த ஃப்ளாட் ஒரு 4 பெட்ரூம் ஃப்ளாட்டாக இருக்கணும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்றாங்க. இல்லை நம்ம ட்ரை பண்ணுவோம், கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க தேடுற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த OMR சைடில் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடங்களில் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேச்சுலர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினாலே இவங்களுக்கு யாரும் வீடே கொடுக்கலங்க. தேடி கடைசியில் வந்து ஒரு ஃப்ளாட் வந்து அமையுது. 5 பெட்ரூம் ஃப்ளாட், கிட்டத்தட்ட 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டு. ரொம்ப பெரிய ஹாலு, ரொம்ப பெரிய கிச்சனு, சும்மா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த ஃப்ளாட் இருக்கிற ஃப்ளோர் 13வது மாடி. அந்த ஃப்ளாட்டுடைய நம்பர் 13B. ஒட்டுமொத்தமாக அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு ஃப்ளோரில் 6 வீடுகள் இருக்குமா. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற எல்லா ஃப்ளோரில் இருக்கிற வீடுகளும் வந்து ஆக்கியபைடு. ஆனால் இந்த 13வது மாடியில் இருக்கிற வீடுகள் எல்லாமே காலி. இவங்க பேச்சுலர்ஸாக போகிறாங்க, அந்த வீடை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஃபஸ்ட்டு வந்து ராகுலும் அபிநந்தனும் தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் பிரியாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரியாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. சரி, ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசுகிறாங்க. ஹவுஸ் ஓனரும் காலில் பேசுகிறாரு, ரொம்ப நல்லா பேசுகிறாரு.
சார் வாடகை எவ்வளோ சார், இது பெரிய வீடாக இருக்கே, எங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது சார்னா, டோன்ட் வரி, நீங்கள் ஒரு 50,000 ருபீஸ் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, 5 பெட்ரூம் வீடு சார், ஓஎம்ஆரில் 15,000 ருபீஸா? ஆமாம் அவ்வளோதாங்க, எனக்கு வந்து இந்த வாடகையிலலாம் மிகப்பெரிய ஆசைலாம் கிடையாதுங்க, எனக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20-25 வீடு இருக்குது, ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு ஒரு 15,000 போதும் அப்படின்ட்டு. இவங்க எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு, ஏன்னா ஆல்ரெடி பேச்சுலர்ஸ் கிட்ட நிறைய காசு வாங்கணும் தான் ஹவுஸ் ஓனர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆனால் இவ்வளோ கம்மியாகவே ஒத்துக்கிறாரு. சரி, ஆனால் இந்த வீடு இன்னும் வந்து அஞ்சலி பார்க்கல, சரி அஞ்சலிக்கு ஒரு வாட்டி காட்டணும்னு சொல்லி 3 பேரும் அஞ்சலியை கூட்டிகிட்டு வராங்க. அஞ்சலி கரெக்டாக அந்த வீட்டுடைய வாசலில் வந்து நிற்கிறாங்க. நிற்கும் போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு காற்று அவங்க மேலே எப்படி அடிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு விதமான நெகட்டிவ் ஃபீலிங், இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்காத, அஞ்சலியை எடுத்து வைக்காத அப்படின்னு ஏதோ ஒரு வாய்ஸ் அவங்களுடைய காதில் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. இதை ஃபீல் பண்ண உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, இந்த வீடு வேணாம், எனக்கு ஒரு மாதிரி வைபு வருது அப்படின்ற. இன்னும் நீ இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, நாங்கள் 3 பேரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா, வீடு வந்து முதல்ல பாரு அப்படின்னு. இல்லை நான் உள்ளே வர மாட்டேன், ஏன் இப்படி இது மாதிரி பயப்படுற, உன்னுடைய பயத்துக்காக எங்கள் 3 பேரையும் சஃபர் பண்ண வைக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போகுது. சரி நீங்கள் 3 பேர் சொல்கிறதுனால நான் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க அஞ்சலி. அடுத்த செகண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு விண்ஷைம் வந்து மாட்டியிருப்பாங்க. இந்த விண்ஷைம்னா தெரியும், அந்த காற்று அடிச்சதுன்னா கலகலன்னு மணியெல்லாம் ஆடும் இல்லையா, எல்லா வீடுகளுக்கும் வாஸ்து சம்மந்தப்பட்டு அது வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த விண்ஷைம் வந்து அப்படியே கலகலன்னு ஆடும். அஞ்சலி அப்படியே அந்த விண்ஷைமை பார்க்குறாங்க. அந்த விண்ஷைமுடைய எண்டில் ஒரு தாயத்தை வந்து கட்டி தொங்க விட்டு அஞ்சலி நின்றுக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமாக ஆடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல காற்று அவ்வளோ அடிக்கலை. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம 13வது மாடியில் இருக்கிறோம், பால்கனி வேலை ஓப்பனாக இருக்குது, ஸோ நம்மளுக்கு வந்து காற்று ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகலை, ஆனால் அந்த விண்ஷைம் ஆடுற அளவுக்கு காற்று இருக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறேன். ராகுல் ரொம்ப எக்ஸைட்டடாக, அஞ்சலி வந்து அந்த பால்கனியை பாரு, என்ன மாதிரி ஒரு வியூ பாரு. பால்கனியில் போகிறாங்க, அஞ்சலி நிற்கிறாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஃபீல். பால்கனியிலும் அவங்களையும் ராகுலையும் தவிர வேற யாரோ அவங்க கூட நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த இடத்துல இருந்து அவங்கள கீழே தள்ளி விட போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு மனசுக்குள்ளே வருதுங்க. ராகுல் வேணாண்டா இந்த ஃப்ளாட்டு அப்படின்றாங்க. அஞ்சலி என்ன அஞ்சலி இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டை பாரு, இங்கே என்டையர் ஹாஃப் ஆஃப் த சிட்டி வந்து தெரியுது, வேறு லெவலாக இருக்குது, சன்ரைஸ் வந்து தெரியுது, அதோட வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே ஃப்ளைட்லாம் அப்படியே கீழே வரைக்கும் போகுது, அப்படி பாரு அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம வியூ அப்படி இப்படின்லாம். சரி நீ இவ்வளோ ஆசைப்படுற ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு சில விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருந்த டெனண்ட் வந்து பொருட்கள் எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. இல்லை இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்றும் எடுக்காமல் போயிருக்காங்களேன்னு சொல்லி ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணுறாரு ராகுல். சார் இந்த பொருட்கள்லாம் என்ன பண்ணுறது, ஆல்ரெடி விட்டுட்டு போயிருக்காங்களே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அவங்க திடீர்னு ரொம்ப பணக்காரங்க, அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க, காலி பண்ணிட்டு போகும்போது அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கப்பா, வேணும்னா அந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் சேல் பண்ணிவிடுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. சார் சேல் பண்ணிவிட்டு காசு உங்களுக்கு போட்டுட்டோமா, ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு இருக்கிற காசே போதும்ப்பா, நீங்கள் வச்சுக்கோங்க, ஜாலி பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. என்ன இந்த ஹவுஸ் ஓனர் இவ்வளோ நல்லவனா இருக்கிறான், ஆனால் அந்த விண்ஷைம் மட்டும் மறந்துடுறாங்க. விண்ஷைம் மட்டும் கலகலன்னு ஆடிக்கிட்டே இருக்கு. குறிப்பாக அஞ்சலி அந்த ஹாலுக்குள்ளே வரும்போதெல்லாம் அந்த விண்ஷைம் கலகலன்னு ஆடுது. இதை பார்த்து அஞ்சலி வந்து மூட் அப்செட் ஆகுறாங்க. அதை பார்த்து ராகுலுக்கு கோவம் வருது. கோவத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த விண்ஷைமை புட்டிங்கி எரிஞ்சு அப்படியே தூக்கி பால்கனிலேருந்து வெட்டு எறிகிறாருங்க வெளியே. யார் மேலே அது உழப்போகுது, 13வது மாடியிலேருந்து தூக்கி அடிக்கிறோம், யார் மேலே விழுகுது, எவன் எந்த மாடியில் வந்து பார்ப்பான் போடா அப்படின்ட்டு. இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த என்டையர் அப்போ 6 வீடு இருக்குன்னு சொன்னலையே, 6 வீடுமே காலியாக தான் இருக்குது, இவங்க மட்டும்தான் இருக்காங்க அந்த ஒரு ஃப்ளோரில். ஸோ பேச்சுலர்ஸாக இருக்கும்போது இவங்க ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பாட்டு நல்லா ஹையாக போட்டுக்கணும், டான்ஸ் ஆடணும், பார்ட்டி பண்ணணும், ஃபன் பண்ணணும், குறிப்பாக ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வேறு. ஸோ இது எல்லாத்துக்குமே இது வந்து கரெக்டான ஒரு வீடு தான் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நாளில் பால் காய்ச்சுறாங்க. பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே பால் வந்து கெட்டு போகுது. அதுவுமே ஒரு கெட்ட சகுனமாக அஞ்சலி ஃபீல் பண்ணுறாங்க. என்ன அஞ்சலி எல்லாத்துக்குமே கெட்டதுன்னா என்ன, பால் பழைய பாலை வாங்கிட்டு வந்திருப்பான், சரி இன்னொரு பால் பாக்கெட் வாங்கி வந்துருக்கல, அதில் பால் காய்ச்சுன்றாங்க, அந்த பாலும் கெட்டு போகுது. சரி இதுவும் ரெண்டும் ஒரே லாட்டாக இருக்கும், டே போடா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஒரு 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடா அபிநந்தன் போடா அப்படின்ற ராகுல். போயிட்டு 5 பால் பாக்கெட் வாங்கிட்டு வரோம், அதில் 4 பால் பாக்கெட்டு காய்ச்சுறாங்க, 4மே கெட்டு போகுது. அஞ்சலிக்கு மூடே மாறுதுங்க. சரி நீ பால் காய்ச்சாத அஞ்சலி, நான் பால் காய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரியா போயிட்டு பால் காய்ச்சுறாங்க. 5வது பாக்கெட்டில் பால் காய்ச்சும் போது பால் பொங்குது, பால் காய்ச்சி முடிச்சாச்சு, எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் அந்த ஃப்ளாட்டில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆப்வியஸாக 5 பெட்ரூம், ஒரு பெட்ரூமில் ஒருத்தர் ஸ்டே பண்ணிவிட்டு சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதம். இவங்களுடைய ருட்டீன் எப்படின்னா, நைட் டைமில் படம் பார்ப்பாங்களாம் அஞ்சலியும் ராகுலும். ஸோ படம் பார்க்கும்போது மட்டும் ராகுலுடைய ரூமில் ஒரு மிகப்பெரிய டிவி ஸ்க்ரீன்,
கிட்டத்தட்ட ஒரு 55 இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவி ஸ்க்ரீனில் படம் பார்க்கணும்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா உட்காந்து படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். படம் பார்த்து முடித்த உடனே அஞ்சலி வந்து அவங்களுடைய ரூமில் படுத்து தூங்க போயிடுவாங்க. ராகுல் அவருடைய ரூமில் படுத்துப்பார். அதே மாதிரி தான் ஒரு நாள் 1.5 மாதம் கழிச்சு இவங்க 2 பேரும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராகுல் பக்கத்தில் நல்லா தூங்கிடுறாரு. சரி, ரொம்ப டயர்டாக இருப்பான் போல இருக்கே, நம்ம இந்த படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க. பக்கத்தில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த ராகுலுடைய உடம்பு வந்து அப்படியே ஷிவர் ஆகுது. அவரோட வாயெல்லாம் அப்படியே அடிக்குது. அவர் குளிரில் வந்து டைப் ரைட்டிங் அடிக்கும்ல வாய், அந்த மாதிரி டைப் ரைட்டிங் அடிக்க ஆரம்பிக்குது. ஏய் என்னடா ஆச்சு ராகுல்ன்றாங்க. அப்படியே நெஞ்சு தூக்கிடுன்றாரு. அஞ்சலிக்கு எப்படி இருக்கும், பயந்து போய் ஏய் அபி பிரியா வாங்கன்றாங்க. அவங்க எல்லாம் ஓடி வந்து என்னடான்னு பார்க்குறாங்க. அப்படியே உடம்பு தூக்கி போடுது ராகுலுக்கு. அவருடைய கையும் காலும் கீழே இருக்கு, நெஞ்செல்லாம் தூக்கி ஆடுதுங்க அவருடைய உடம்பு. கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் ராகுலுடைய முகத்தில் தண்ணியை தெளித்து அப்படி தட்டுறாங்க. அவருடைய கண்ணு திறந்து ஒரு பக்கம் பார்க்குறாரு, பார்த்துட்டு அப்படின்றாரு. அப்போ எப்படி இருக்கும் அங்கே இருக்கிற 3 பேருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவர் அப்படியே கம்ப்ளீட்டாக நார்மலாக ஏஞ்சி உட்காந்து என்னாச்சுடா அப்படின்றாரு. டேய் நீ என்னடா ஆச்சு, உனக்கு என்னடா ஆச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணுற, நம்ம உடம்பெல்லாம் ஆடுது, கண்ணுக்கு எங்கடா பார்த்து என்னடான்றாரு. ஏய் எனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கே தெரியலடா, நல்ல தூக்கத்தில் இருந்தேன்டா, யாரும் என்னை கட்டி போட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல்டா. அஞ்சலி நீ பக்கத்தில் உட்காந்து ஏதாவது பண்ணியா அப்படிங்கும்போது அஞ்சலி ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறாங்க. ஹாலில் ஒரு சவுண்டு அவங்களுக்கு கேட்குது. அந்த சவுண்டு வேறு எந்த சவுண்டும் கிடையாது, அந்த விண்ட் ஷைம்ஸ் கலகலன்னு ஆடுற சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த சவுண்ட் அப்படியே ஆஃப் ஆகுது. திரும்பியும் 5 நிமிஷம் கழித்து விண்ட் ஷைமுடைய சவுண்டு கேட்குது. திரும்பியும் 5 நிமிஷம் கழித்து அந்த சவுண்ட் ஆஃப் ஆகுது. இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் கிட்டத்தட்ட 10 தடவை அப்படி நடக்குது. அஞ்சலி எதுவும் பேசலை, எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ராகுலும் பேசுகிறாரு, அபியும் பேசுகிறாரு, பிரியாவும் பேசுகிறாங்க. எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்காங்க. இல்லை இங்கே எதுவும் இருக்குது, வேணாம் இந்த வீடை காலி பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்ன அடுத்த செகண்டு ஹாலுக்குள்ளே ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுகுதுங்க. அந்த சவுண்டை கேட்டு 4 பேரும் ஓடி போய் பார்த்தா அந்த டேபிள் கீழே விழுந்து சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. அந்த டேபிள் ரொம்ப ஹெவியான டேபிள், ஆட்டோமேட்டிக்காக விழுறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. யாராவது அந்த டேபிளை பிடிச்சி தள்ளணும் அப்படின்னா கூட ரொம்ப பெரிய பாடி பில்டராக இருந்தால் தான் அந்த டேபிளை தள்ள முடியுமா, அவ்வளோ அளவுக்கு ஹெவியான டேபிள். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அந்த டேபிள் விழுந்தது? அஞ்சலி சொல்கிறதுக்கும் இங்கே வீட்டில் இருக்கிற விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அஞ்சலி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் அது என்னன்னு தெரியல. ஆனால் அஞ்சலிக்கு மட்டும் அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்குன்றா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராகுல் சொல்கிறார். இதில் இன்னொரு பேட்டர்னை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அபிநந்தன் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர். இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதுலேருந்தே அவருடைய ஜாலினஸ், அவருடைய சந்தோஷம் எதுவுமே இல்லை. எப்பயுமே பிரியா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. பிரியா கிட்ட மட்டும் இல்லைங்க, ராகுல்கிட்டையும் சண்டை போடுறாரு, அஞ்சலிக்கிட்டையும் சண்டை போடுறாரு. சண்டைனா நார்மலான சண்டை கிடையாது, அசிங்கமாக பேசுறது, ரொம்ப டாலரேட் பண்ணி தான் இவங்க எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த மாதிரி பேசுகிறானே, அந்த பேட்டர்ன் எப்பயும் ஃபாலோ ஆகுது. திரும்பியும் அபிநந்தன் வந்து ஹைப்பர் ஆகுறாரு ஃபார் நோ ரீசன்ஸ். எல்லாம் இவளால் தான் அப்படின்னு சொல்லி அஞ்சலியை பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் அபிநந்தனுக்கும் ராகுலுக்கும் சண்டை வருது. எப்படிடா நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி சண்டை வருது. அஞ்சலி போயிட்டு தடுக்கிறாங்க ராகுலை, அபினியும். அதே மாதிரி பிரியாவும் தடுக்கிறாங்க. தடுத்ததில் பிரியாவுக்கும் அஞ்சலிக்கும் சண்டை வருது. ஸோ லிட்டரலாக இந்த 4 பேரும் அன்றைக்கி இரவு வந்து பயங்கரமான ஒரு சண்டைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோவத்தோட உச்சகட்டத்தில் போய் அஞ்சலி கத்துறாங்க, கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்றாங்க. என்னாச்சு, எல்லாரும் நிறுத்துங்க, அவங்களுடைய ரூமுக்கு போயிடலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், இப்போ பேச 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 பிரச்சனை பெருசு தான் ஆகும், அதனால கான்வர்சேஷனை கட் பண்ணலாம் கைஸ், அவங்களோட ரூமுக்கு போங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அஞ்சலிக்கு மட்டும் தூக்கமே வரல. அப்படியே வால் கிளாக்கை பார்க்குறாங்க, அதிகாலை 3 மணி. அந்த டைமில் ஹாலில் திரும்பியும் அந்த விண்ட் ஷைம்ஸ் ஆடுற சவுண்டு வந்து கேட்குது. அஞ்சலிக்கு அப்படியே புல் அரிக்குது பயங்கரமாக. என்னடா இது, விண்ட் ஷைம்ஸ் ஆடுற சவுண்டு கேட்குது. மெதுவாக எழுந்து போய் இவங்க டோர் பக்கத்தில் தான் போகிறாங்க. இவங்களுடைய இன்டென்ஷன் டோர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக டோருடைய நாப் கிளாக் அப்படி கிளிக் ஆகி அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆகுது. அதை பார்த்த உடனே அஞ்சலி அப்படியே பக்கம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆன டோர் ஒரு 3 செகண்டில் அப்படி க்ளோஸ் ஆகுதுங்க. பயத்தில் அஞ்சலி அப்படியே போயிட்டு சேரில் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அப்படியே காதை வச்சு கேட்கும்போது
அந்த ஹாலுக்குள்ள யாரோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வாய்ஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு விண்ட்ஷைம். அதுக்கப்புறம் அவங்களுடைய பால்கனியுடைய டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு விதமான சவுண்டு வருமா. அந்த பால்கனி டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. இதை கேட்ட உடனே அஞ்சலி பயத்தோட உச்சகட்டத்தில் ராகுலுக்கு கால் பண்ணுறாங்க. ராகுல், நான் சொன்னால் நீங்கள் எல்லாரும் திட்டுறீங்கடா. அஞ்சலி, சாரி அஞ்சலி, நானும் அதே மாதிரி கேட்குறேன் அஞ்சலி, எனக்கும் சவுண்டு கேட்குது அஞ்சலி, என்னை எப்படி அது காப்பாற்று அஞ்சலி அப்படின்னு சொல்லி ராகுல் அழுவாப்புல. அதே டைமில் அபிநந்தனும் காலில் வராப்புல. அதே டைமில் பிரியாவும் காலில் வராங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து 4 பேரும் கான்ஃபரன்ஸில் பேசிக்கிறாங்க. யாருனாலையும் அவங்களுடைய ரூமை விட்டு வெளியே போகவே முடியல. அந்த ஹாலில் அவ்வளோ ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு பார்த்திங்கன்னா கரண்ட்டு கட் ஆகுது. எல்லாருடைய ஃபோனும் டிஸ்கனெக்ட் ஆகுது. நோ நெட்வொர்க் ஆகுதுங்க. யாருனாலையும் கால் பண்ணவும் முடியல, ஒருத்தர்கிட்ட பேசிக்கவும் முடியல. ரூமுக்குள்ளே இருந்து கத்துறாங்க, ஆனால் இவங்க கத்துறது இன்னொருத்தருக்கு கேட்கவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணி அளவில் எல்லாரும் தலை தெரித்து அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி 4 பேரை மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராகுலுக்கும் அஞ்சலிக்கும் ஒரு சின்னதான ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் ஒரு மிகப்பெரிய சண்டே ஆகுது. அந்த சண்டையில் ராகுல் என்ன பண்ணுறாருன்னா அஞ்சலி அடிச்சிடுறாரு. அதுலேயும் குறிப்பாக அபிநந்தன் அண்ட் பிரியா முன்னாடி அடிச்சிடுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுது. அந்த சண்டை ரொம்ப பெருசாகி இதுக்கப்புறம் உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனா போடி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகுலும் அந்த கெத்து கட்டி அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. ஒரு வாரம் கழிச்சு அவரும் என்ன பண்ணுறாருன்னா இல்லை என்னால் இருக்க முடியாது, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு அவரும். ஸோ அப்போது அவ்வளோ பெரிய ஃப்ளாட்டில் அபிநந்தன் அண்ட் பிரியா மட்டும் இருக்காங்க. இவங்க வேறு ஃப்ளாட் தேடுறாங்க, ஆனால் இவங்களுக்கு வேறு ஃப்ளாட் கிடைக்கல. ஏன்னா பேச்சுலர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லி யாரும் கொடுக்கல. ஸோ வேறு ஒரு ஃப்ளாட் கிடைக்காத வரைக்கும் இவங்களால் இந்த வீடை காலி பண்ணிட்டு போக முடியாது. சரி, இந்த வீட்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழ் ஃப்ளோர்லலாம் இருக்காங்களே அவங்ககிட்டலாம் போய் பேசும்போது அதில் ஒரு ஆண்டி சொல்கிறாங்க, அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைலாம் இருந்தாங்கம்மா. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு ரொம்ப தொல்லை பண்ணுவான். அந்த பொண்ணு எப்பயுமே மொட்டை மாடியில் போய் தனியாக உட்காந்துக்கும். மொட்டை மாடியில் இருந்ததுன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியாக இருக்கும். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, 3 பேருமே ஆளக்கணும், எங்கே போனாங்கன்னே தெரில, ஓவர் நைட்டில் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன ஆண்டி மொட்டை மாடியில் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அந்த மொட்டை மாடியில் போய் உட்காந்தா ஒரு விதமான பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குமா, என்னன்னே தெரியல அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் பிரியாவுக்கும் அபிநந்தனுக்கும் செம சண்டை. ரொம்ப லோன்லியாக இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஃப்ளாட்டுக்குள்ளே இருந்தால் ஏதாவது பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு தோணும். வேணாம், நம்ம தனியாக போகலாம், மொட்டை மாடியில் போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு சொல்லி அந்த ஆண்டி சொன்னாங்க இல்லையா, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போகிறாங்க. போய் அந்த இடத்துல கார்டன் மாதிரிலாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணிச்சு. அந்த இடத்துல ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் உண்மையிலேயே அந்த கீழ் வீட்டு ஆண்டி சொன்ன மாதிரியே இவங்களுடைய மனசெல்லாம் ஒரு விதமான சந்தோஷம். யாரோ இவங்க கூட உட்காந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரியும் இவங்க தனியாக இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் வருது. அந்த ஒரு ஃபீலிங் இவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. டெய்லியும் பிரியா இதே மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அபிநந்தன் கிட்ட ஜாலியாக பேசுகிறதும் சரி, சண்டை போடுறதும் சரி, எதுவாக இருந்தாலும் அவரை தனியாக விட்டுட்டு மொட்டை மாடிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் ராகுலும் அஞ்சலியும் பேசிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க அபிநந்தனும் பிரியாவும் ராகுலுக்கும் அஞ்சலிக்கும் கால் பண்ணுறதே இல்லை. ஏன்னா இவங்களுக்கும் கோவம். ஒரு சின்ன சண்டையில் இவங்க 2 பேரும் நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீல் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ராகுலும் அஞ்சலியும் 1.5 வருஷத்தில் திரும்பியும் கால் பண்ணி பேட்சப் பண்ணிட்டு திரும்பியும் அவங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான ஒரு டச்சப்பும் இல்லைங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு 2 வருஷம் கழித்து ராகுலுடைய ஃபோனுக்கு ஒரு வீடியோ கால் வருது. அபிநந்தன் பண்ணுறாரு. வீடியோ கால் பார்க்குறாரு, வாட்ஸ்அப் கால். எதுக்கு இவன் வீடியோ கால் பண்ணுறான், கட் பண்ணுறாரு. திரும்ப வருது, கட் பண்ணுறாரு. 3வது வாட்டி வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காலை அட்டன் பண்ணுறாருங்க. செவரை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பொண்ணு முடியெல்லாம் விரிச்சு போட்டு இப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு பதட்டத்தில் அபிநந்தன் பேசுகிறேன், பாரா என்ன பண்ணுது, பாரா டம்மு 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 டம்னு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா செவுத்தில் போயிட்டு தலையடிச்சுக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த செவுத்துலேருந்து இன்னொரு செவுத்துக்கு ஓடுது, டம்மு டம்மு டம்முன்னு தலையடிச்சுக்குது. அந்த செவுத்துலேருந்து இன்னொரு செவுத்துக்கு ஓடுது. அதுக்கப்புறம் செவுத்து மேலே அப்படியே ஸ்பைடர் மாதிரி ஏற ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே ராகுல், டேய் நிற்காத அங்கிருந்து கிளம்பு, நீ முதல்ல வெளியே வாடா, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. சரி, நான் வெளியே வரேன்ட்டு வெளியே அபிநந்தன் நின்ட்டான். ராகுல் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு போகிறாரு.
காரில் பிக்கப் பண்ணிட்டு அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிரு. என்னடா ஆச்சு மச்சான்? போயிட்டதுக்கப்புறம் வந்து பிரியா வேறு விதமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சடா, ஒரு மாதிரி ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக ஆயிடுச்சுடா. ராகுலும் கேட்டுக்கல, பிரியாவுக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா பிரியா அந்த மாதிரி செவுத்துல போய் இடிச்சுக்கிறா அப்படி இப்படின்னு எதுவுமே கேட்கும். சரி மச்சான், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணுறேன், அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அவர் வீட்டுக்கு போய்ட்டு திரும்பி இவங்க 2 பேருக்குள்ளே கான்வர்சேஷனே கிடையாது. இப்போது இந்த விஷயம் வந்து ராகுலில் ரொம்ப ஹர்ட் பண்ணுது. என்னடா இது ஒரு பிரச்சனைன்னு எனக்கு ஃபோன் பண்ணான், அவன் பிரச்சனைக்காக நான் ஓடி போய் அவனை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன், என் வீட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவனுடைய ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணாங்கன்னு கிளம்பி போகிறான், இப்பயும் என்னை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறான் இவன், இதுக்கப்புறம் இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அப்படியே ஒரு 6 மாதம் போகுது. 6 மாதம் கழித்து ராகுலும் அஞ்சலியும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிருக்காங்க. காஃபி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாங்க. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, பிரியா. அந்த பிரியாவை கூப்பிட்டு, ஏய் பிரியா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி பேசுகிறாங்க. ஏய் நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? ஆனால் நானும் அபியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கோம், எப்படியோ நானும் ட்ரை பண்ணுறேன் சேரணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் என் ஃபோனே எடுக்க மாட்டான், என்னை பார்த்து பயப்படுறான் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ராகுல் சொல்கிறாரு, யாருமா பயப்பட மாட்டான், நீ போய் செவுத்துல போய் டமால் டமால் நிச்சுக்கிற, அதுக்கப்புறம் அங்கிருந்து இப்படி ஓடுற, இங்கிருந்து அப்படி ஓடுற, செவுத்து மேலே என்னமோ ஸ்பைடர் மூவ்மெண்ட் மாதிரி ஏறுற, யார் தான் பயப்பட மாட்டாங்க? ஏய் அது நான் இல்லைடா அப்படி. யார் அது? அந்த பொண்ணு பேர் பிரஞ்சலிடா அப்படின்னு. அது பிரஞ்சலியா? அது யார்? அது என்னோட ஃப்ரெண்டு, மாடலிங் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு ஃப்ளாட்மேட் வேணும், எனக்கு வந்து காசு இல்லை, நான் வீட்டில் ஸ்டே பண்ணணும், என்னால் ஒரு 3000-4000 தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஃப்ளாட்லேயே தங்கிக்கோ, 5 பெட்ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டேன். எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த பிரஞ்சலிக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்னால தான் அவன் வந்து தனியாகவே இருக்க வந்தா. ரொம்பவும் மனசு கஷ்டத்துலேயே எப்பயுமே இருப்பா, எப்போ பார்த்தாலும் மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டே இருப்பாள். மொட்டை மாடியில் போனால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவா, வீட்டுக்கு வந்தால் திரும்பியும் சோகமாயிடுவான். இப்படியே வந்து போய்கிட்டே இருந்தது. திடீர்னு அந்த பிரஞ்சலி என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அபிநந்தன்கிட்டே கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பித்தான். அதனால எனக்கும் அபிக்கும் நிறையா சண்டை வந்து நான் வந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். அந்த டைமில் தான் திடீர்னு அவள் செவுத்துக்கு முன்னாடி நின்று அழுகிற மாதிரிலாம் பண்ணியிருக்கா. ஒரு மாதிரி செவுத்தை போட்டு பொறான்றது இதெல்லாம் பண்ணுறதை பார்த்து பயந்து அபி என்ன பண்ணான்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணான். நான் இவன் இதுக்காக தான் ஃபோன் பண்ணுறான்னு எனக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், ஏய் நீ ஃபோனை எடுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ கால் உனக்கு பண்ணியிருக்காங்க. என்ன நீ சொல்கிற, அந்த பிரஞ்சலிக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னே தெரிலடா, நாங்கள் வீடை காலி பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனரை கான்டாக்ட் பண்ணும்போது அவர் அட்வான்ஸு வந்து எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. ஹவுஸ் ஓனர் யாருன்னு கூட நம்ம பார்த்ததே கிடையாது. இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க, நீங்களும் பார்க்கலையா? பார்க்கவே இல்லை, யாருன்னே தெரில. ஆனால் கொடுத்துட்டாரு, எங்களுடைய பொருளெல்லாம் உன்னை அங்கே தான் இருக்குது, உன்னை எடுக்கவே இல்லை. ஸோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரெசன்ஸ் இருக்குது, ஆனால் நிறையா கேள்விகள் இருக்குது. அந்த வீட்டில் இருந்த ஆன்மாக்கள் யார்? அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே அந்த வீட்டை விட்டு ஓடி தான் வந்திருக்காங்க. அந்த வீட்டில் பர்மனெண்ட்டாக தங்கினதே கிடையாது. ஓடி வர்ற மாதிரி சிச்சுவேஷனை அந்த வீடு வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை ஆன்மாக்கள் இருக்குது யாருக்கும் தெரியாது. அந்த வீட்டுக்குள்ளே அந்த விண்ஷைமுக்கும் அந்த நடக்கிற நிகழ்வுகளுக்கும் என்ன சம்பந்தம் யாருக்கும் தெரியாது. யார் அந்த ஆன்மா? அந்த ஆன்மா ஏன் அந்த வீட்டில் இருக்கிற நபர்ஸை வந்து பொசஸ் பண்ண ட்ரை பண்ணணும்? குறிப்பாக அந்த மொட்டை மாடிக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? பல கேள்விகள் இருக்குது. இந்த எந்த கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் விடையே கிடையாது. ஏன்னா ராகுலுக்கும் அதை பற்றி தெரியாது, அபிநந்தனுக்கும் தெரியாது, பிரியாவுக்கும் தெரியாது, அஞ்சலிக்கும் தெரியாது. தற்போதைய காலகட்டத்தில் இந்த 4 பேரும் திரும்பியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, திரும்பியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ராகுலுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அபிநந்தனுக்கும் பிரியாவுக்கும் அடுத்த 3 மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, அவங்களுடைய வாழ்க்கையை உலுக்கி வச்ச ஒரு நிகழ்வு. அந்த 13B ஃப்ளாட்டுடைய மர்மம் இதுவரைக்கும் மர்மமாகவே இருக்குது. இவங்களுடைய பொருட்கள் எல்லாமே அந்த வீட்டில் இருக்குது. ஒரு தடவை அந்த பொருளெல்லாம் எடுத்து சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுலும் அபிநந்தனும் அந்த வீட்டு வாசலுக்கு போய் நின்று இருக்காங்க. வாசலில் நிற்கும் போதே அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த விண்ட்ஷைம்ஸ் காற்றுல ஆடுற சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. அது கூடவே சேர்ந்து அப்படின்ற யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே எனக்கு அந்த பொருளும் தேவையில்லை, எவ்வளோ விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இவங்க 2 பேரும் விட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ கேள்விகள் இருக்குது இந்த ஒரு வீடியோவில். இந்த கேள்விகளுக்கு உண்டான விடை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்னோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.